Very good evening, everyone. கேக்குதா? Okay, welcome to Super 70 Series 2 Day 7. நான் உங்கள் ஹோஸ்ட் சமீமா. இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அழகான கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? புத்தகங்கள் பேசாத நண்பர்கள், ஆனால் வாழ்க்கையை பேச கற்றுத்தரும். இந்த கோட் தான் சூப்பர் 70 சீரீஸ் 2 உடைய பர்பஸ அழகா சொல்லுது. இது ஒரு புக் ரிவ்யூ ப்ரோக்ராம் மட்டும் இல்ல. இது 70 டேஸ், 70 பார்ட்டிசிபென்ட்ஸ், 70 இன்ஸ்பைரிங் புக்ஸோட ஒரு லேர்னிங் ஜேர்னி. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புக், ஒவ்வொரு பிரசன்டரும் ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ். ஒவ்வொரு செஷனும் நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுது, கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுது, அண்ட் நம்ம லைஃபுக்கு ஒரு வேல்யூபிள் லெசனை கொடுக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் மூவ் டு டுடேஸ் பிரசன்டேஷன். Now it's my pleasure to introduce today's presenter. Our day 7 presenter is Mrs. Fahmita Tasneem. She is a marital counselor and a life skill trainer. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுல அவங்க டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. பீப்புள் கம்ஃபர்டா ஃபீல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் இல்லாம க்ரோ பண்ண ஒரு சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணது தான் அவங்களோட மிஷன். டுடே she will be reviewing the book தனிமையில் இருத்தல் என்னும் கலை, The Art of Being Alone. I hope today's presentation will be inspiring and meaningful for all of us. Please join me in welcoming Mrs. Fahmita Tasneem with a big virtual round of applause. Ma'am, the virtual stage is yours. Over to you. ஹாப்பி ஈவினிங் டு ஆல். சூப்பர் 70 சீரீஸ் 2ல எனக்கு பார்ட்டிசிபேஷன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட மென்டார் டாக்டர் ஹுஷேன் பசா சார் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஷோக்கு வந்து சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க சமீமா சிஸ்டர் அவங்களுக்கும் ஷைனி சிஸ்டர் அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு சூப்பர் 70 சீரீஸ்ல நம்ம டே 7ல இருக்கோம். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து தி ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் பை ரேணுகா கோப்ரானி. தனிமைங்கிறது ஒரு சாபம் கிடையாது. தனிமையில தான் நம்மளோட சீக்ரெட் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன சீக்ரெட் பவர் நம்ம இப்ப பாக்கலாமா? எனக்கு இப்ப எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க தனியா இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் தனிமையில தனியா இருக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நான் செய்வேன் அப்படின்னு. நம்ம யூஸ்வலா நம்ம தனியா இருக்கும் போது என்ன செய்வோம்? நம்ம வந்து போன் பாக்குறதா இருக்கட்டும் சரி, இல்ல டிவி பாக்குறது, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு யார்கிட்டயாவது கால் பண்ணி பேசுறது. நம்ம தனிமையில நம்மளோட இருந்திருப்போமா? அப்படி நம்ம தனிமையில நம்மளோட இருக்கலைன்னா, நம்ம தனிமையில நம்மளோட இருக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்குன்னு எப்பயாவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயம் நம்மள்ட்ட சொல்லப்பட்டிருக்கு. தனியா இருக்கவங்கள பார்த்து பாவப்படுறது, தனியா இருக்கவங்கள பார்த்து கவலைப்படுறது, யாராவது அவங்கள காப்பாத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் இதுதான் சொல்றாங்க. தனிமையில இருக்கிறது அவ்வளவு பெரிய பாவம் கிடையாது. தனிமையில இருக்கிறது சாபம் கிடையாது. தனிமையில இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம்ங்கிறாங்க. ஏன்னா தனிமையில தான் நம்மளோட வளர்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெறுமையை கடந்து தனிமையை தாண்டி ஏகாந்த நிலைக்கு நம்ம எப்படி போறது அப்படிங்கறத தான் இன்னைக்குள்ள செஷன்ல பார்க்க போறோம். இதுக்கான பதிலை தான் தி ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் ரேணுகா கவ்ராடி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம வந்து 3 விஷயத்துக்குள்ள அர்த்தத்தை பார்த்துக்குவோம். நம்பர் 1 வெறுமை, நம்பர் 2 தனிமை, நம்பர் 3 ஏகாந்தம். இப்ப வெறுமைனா என்ன? நான் தனியா இருக்கேன், எனக்கு எனக்கு யாருமே இல்ல, என் கூட பேச எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அது வெறுமைன்னு சொல்லலாம். தனிமைங்கிறது நான் தனியா இருக்கேன் ஆனா வந்து என்னோட வந்து நான் என்னோட லைஃப ரன் பண்ணிட்டு இருக்கேங்கிறத வந்து தனிமையே சொல்லலாம். ஏகாந்தம்ங்கிறது நான் தனியா இருக்க போறேன், இந்த டைம்ல நீங்க யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது என்னோட குவாலிட்டி டைம் நீங்க டிசைட் பண்ணிட்டு நீங்க இருந்தீங்கன்னா, அந்த விஷயத்த நீங்க ரசிச்சுட்டு நீங்க மகிழ்ச்சியா நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தனா அதைத்தான் நீங்க ஏகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நான் எதுக்கு தனியா இருக்கணும், நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். இப்ப ஒரு ஆபீஸ்ல இருக்கிறவங்க, ஒரு ஒர்க் பண்ணிருக்கவங்க எல்லாம் நீங்க வந்து அவங்க யோசிச்சு பாருங்க. அவங்க எப்போதும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எந்நேரம் கால்ஸ், எஸ்எம்எஸ், இமெயில்ஸ் ஏதாவது வந்துட்டே இருக்கும். அவங்க யோசிப்பாங்க, நான் ஒரு நிமிஷம் கூட நான் நிம்மதியா தனியா என்னால இருக்க முடியலையே அப்படின்னு யோசிப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல வீட்டுல உள்ளவங்க டிபெண்ட் பண்ணி இருந்துட்டே இருப்பாங்க. சோ நான் என்னால தனியா இருக்க முடியலையே, என்னால நிம்மதியா இருக்க முடியலையே அவங்களும் நினைப்பாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் நான் தனிமைங்கிறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய செயலா இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கலாம்.
இப்ப வந்து நம்ம தனிமையில இருக்கும்போது நம்ம என்ன கிடைக்கும் நம்ம தனியா இருக்கோம். ஓகே. இப்ப நான் தனியா இருக்கோம். நான் ஓகே. நான் தனியா இருக்கும்போது எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க தனியா இருக்கும்போது தான் நான் யாரு? எனக்கு என்ன வேணும்? நான் எந்த விஷயம் எனக்கு மகிழ்ச்சிய தருது? எந்த விஷயம் எனக்கு வந்து புடிக்குது? எந்த விஷயம் எனக்கு புடிக்கல? அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு குடுக்கும். நம்பர் 2 செல்ஃப் அசஸ்மென்ட் குடுக்கும். எனக்கு வந்து நான் என்ன வேணும்? நான் இப்ப எந்த இடத்துல இருக்கேன்? நான் எங்க போகணும்? எங்க நான் போய் சேரணும்? அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அசஸ்மென்ட். இப்ப மண்ணுல இருந்து தோண்டி ஒரு விஷயத்த எடுக்கிற மாரி, இப்ப நம்மளையே நம்ம தோண்டி எடுக்கிறத தான் செல்ஃப் அசஸ்மென்ட்ன்னு சொல்றாங்க. அது தனியா இருக்கும்போது தான் நமக்கு கிடைக்கும். நம்பர் 3 கிரியேட்டிவ் திங்கிங். இந்த கிரியேட்டிவ் திங்கர்ஸ் இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாளரா இருக்கட்டும், அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு தனிமைங்கிற ஒரு விஷயத்த அவங்க கம்பல்சரி ஒதுக்குவாங்க. ஏன்னா அந்த தனிமையில தான் அந்த படைப்பாற்றல்லாம் நமக்கு வந்து உருவாகுது. சோ அந்த கிரியேட்டிவ் திங்கிங் நமக்கு கிடைக்கும். நம்பர் 4 எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நான் யார்கிட்ட எப்படி பழகுறேன்? நான் எப்படி பேசுறேன்? நான் பேசுறது யாருக்கும் புண்படுதா? நான் பேசுறது எல்லாருக்கும் வந்து சந்தோஷப்படுதா? நான் எப்படி பேசுறேங்கிறது நம்ம யோசிக்கிறது வந்து நம்மளுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு வந்து மேம்படும். நம்பர் 5 வந்து ஓய்வு. ஒரு நல்லா நம்ம ரிலாக்ஸா நம்ம தனியா அது மட்டும் தான் கிடைக்கும். எல்லாரும் இருக்கிற இடத்துல கசகசன்னு இருக்கிற இடத்துல நம்மளால ஓய்வு எடுக்க முடியாது. தனிமையில தான் நம்மளுக்கு ஓய்வு கிடைக்கும். சோ இப்ப நான் தனியா இருக்கேன். இப்ப நான் தனியா இருக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நம்ம இப்ப சின்ன வயசுல நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஏன் வளர்ந்த பிறகு கூட நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அந்த கனவெல்லாம் வந்து நம்மக்கு ஒரு ஒரு இடத்துல நமக்கு நடக்காம கூட போயிருக்கலாம். சோ அந்த கனவெல்லாம் நம்ம என்னென்ன கனவு நமக்கு இருக்குங்கிறது ஒரு பேப்பர்ல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். நமக்கு என்ன விஷயம் நம்ம நிறைய விஷயங்கள் நினைச்சோமே, நமக்கு ஏன் அது நடக்கல? சின்ன வயசுல நினைச்சோம், நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நினைச்சோம். ஏன் இந்த கனவெல்லாம் நமக்கு நடக்காம இருந்திருக்கு? நம்மளோட ஆசைகள் என்னங்கிறத நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். அத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அந்த கனவெல்லாம் எதுக்கு நமக்கு வந்து நமக்கு இந்த கனவு நமக்கு எந்த ஒரு தடைனால நமக்கு அந்த கனவு நிறைவேறாம போச்சு. எதுக்கு இப்ப நம்ம அந்த கனவ நம்ம அடையல? அப்படிங்கிற காரணத்தையும் நீங்க யோசிச்சு, அந்த தடைகள்லாம் நீங்க வந்து அந்த அந்த கனவுக்கு ஆப்போசிட்ல நீங்க எழுதணும். இதெல்லாம் தடை. எனக்கு அந்த நேரத்துல பணம் கிடைக்கல. எனக்கு ஸ்கில்ஸ் இல்ல. அதனால நான் அந்த கனவ வந்து என்னால பண்ண முடியல. எனக்கு நாலேட்ஜ் கிடைக்கல. அதனால அந்த கனவ என்னால அப்போ செய்ய முடியல. அப்படின்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தடைகள்னாலதான் நீங்க அந்த கனவு நீங்க செய்யலையா அப்படின்னு. ஏன்னா அந்த தடைகளை விட ஒரு பயம், அந்த ஒரு பயம்னால கூட நம்ம அந்த கனவுகளை செய்யாமலே இருந்திருக்கலாம். அந்த அந்த பயத்தை உடைச்சு நம்ம தடைகளை மீறி வரணும்னா நம்ம தனிமையில கொஞ்சம் நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம கிளாரிட்டி கொண்டு வந்தா அதை கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். சோ இந்த கனவு நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்ல, தனியா இருக்கும் போது அந்த கனவுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணுமா? நான் டெவலப் பண்றேன். எனக்கு வந்து எனக்கு கோர்சஸ்லாம் யாராவது சேர்ந்து நான் என்னோட நாலேட்ஜ் கெயின் பண்ணணுமா? ஓகே நான் நாலேட்ஜ் கெயின் பண்றேன். எனக்கு பிராக்டிஸ் பத்தலையா? நான் பிராக்டிஸ் பண்ணணுமா? சோ நான் அதுக்கான பிராக்டிஸ் நான் பண்றேன். எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன கிடைக்கலையோ, அதுக்காக இந்த டைம்ல நான் ஒர்க் பண்றேன். இப்ப எனக்கு பணம் வேணும். எனக்கு அந்த பணம் கிடைக்கலன்னா, எப்படி நான் பணம் பில்ட் பண்றதுன்னு யோசிச்சு, நான் அதுக்கான கோர்ஸ் ஜாயின் பண்ணி, அதுக்கான சம்பாதிக்கிறதுக்கான வழிய நம்ம தேடணும். சோ இந்த மாதிரி தனிமையான விஷயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம செய்யும் போது நம்ம தனிமைக்கு நம்ம வெறுமையா நம்ம நினைக்கவே மாட்டோம். தனிமையை நம்ம ஒரு ஒரு சந்தோஷமான விஷயத்த பார்ப்போம். ஏன்னா அந்த தனிமையா நமக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால நமக்கு அந்த தனிமை வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் நமக்கு இருக்குது. சோ நம்ம வந்து நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நீங்க எப்போல்லாம் நீங்க தனியா இருக்கிறீங்க அப்படிங்கிறது. தனிமைங்கிறது நம்ம ஒரு ஒரு சந்தோஷமா இருக்க ஒரு சூழலா இருக்கலாம். இல்ல சில பேருக்கு தனிமையா இருக்கிறது ஒரு கஷ்டமா கூட இருக்கலாம். நீங்க கூட யோசிச்சிருப்பீங்க, என்னால தனிமையாலாம் இருக்கலாம் முடியாதுப்பா. நான் தனியா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் என்னால இருக்க முடியல. என் கூட யாராவது ஒருத்தவங்க இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அது எப்படி இருக்குன்னா, எனக்கு சமைக்கவே தெரியாது. எனக்கு டிரைவிங்கே பண்ண தெரியாது. அப்படிதான் இருக்கு. சமைக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்ல நம்ம டிரைவ் பண்றதா இருக்கட்டும் சரி, நம்ம அது பிராக்டிஸ் பண்ணாதான் நம்ம பண்ணலாம். அதே போல நீங்க தனிமையில இருக்கிறதும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பிராக்டிஸ் பண்றது மூலியமா தான் நீங்க வந்து தனிமையில இருக்கிறதுக்கு உங்களால முயற்சி பண்ண முடியும். தனிமையிலேயே 2 விதமான தனிமை இருக்குங்கிறாங்க. ஒண்ணு சூழல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தனிமை, 2வது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தனிமை.
சூழல் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, நம்ம இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்க வராம போயிருக்கலாம். நம்ம அதை எதிர்பார்த்துட்டு நம்ம தனிமையில போறதா இருக்கட்டும். இல்ல ஒரு ஒரு பிளானே பண்ணாலும் ஒரு வீக்கெண்ட்ல நான் தனியா இருக்கிறதா இருக்கட்டும். சோ இதெல்லாம் சூழ்நிலை கொடுக்கப்பட்ட ஒரு தனிமையா இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிமைனா என்னன்னா, நான் இந்த டைம்ல நான் தனியா தான் இருக்க போறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது என்னோட குவாலிட்டி டைம். இந்த டைம்ல நான் ஒர்க் பண்ண போறேன். அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிமையா இருக்கலாம். இப்ப சூழல்லேருந்து நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தனிமைக்கு போறதுக்கு தான் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இத எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம்? நீங்க தனியா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்டெப் நீங்க வந்து நீங்க கொண்டு வரலாம். நான் வந்து தனியா எங்க வீட்லேருந்து நான் போகும்போது நான் தனியா போறேன். அதாவது ஒரு வாக் போறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதா இருக்கட்டும். நான் வந்து தனியா போய் சாப்பிடுறேன். நான் வந்து தனியா ஒரு இடத்துக்கு போறேன். ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல நான் வந்து தனியா நான் போறேன் அப்படிங்கிற நீங்க வந்து ஸ்டெப் எடுக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பார்க் போறேன்னா, எந்த ஒரு கேட்ஜெட்ஸும் நீங்க எடுத்துட்டு போக கூடாது. நீங்க போனா இருக்கட்டும், எதுவுமே நீங்க எடுத்துட்டு போக கூடாது. நீங்க தனியா போயிட்டு நீங்க உங்களோட தனிமையில ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம போன் பார்த்துட்டு, நம்ம டிவி பார்த்துட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம தனிமையில இருப்போம். ஆனா வித்தவுட் போன், வித்தவுட் டிவி, வித்தவுட் பீப்புள் நம்ம தனிமையில இருக்கோமாங்கிறது நீங்க வந்து கவனிக்கணும். இந்த போன்னால நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுனால நம்ம என்ன செய்யறோங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அதனாலே நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நீங்க போன் பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நீங்க போன் பின்னாடி நீங்க ஒளிஞ்சிக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க தனியா இருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சுக்கணும். நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்களா? நான் தனியா இருக்கேன். பட் நான் பாஸ்ட பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னா அப்படி பண்ணக்கூடாது. நீங்க பிரசன்ட்ல இருக்கணும். இப்ப நம்ம சுத்தி என்னென்ன விஷயங்கள் தான் நடக்குது. இப்ப நம்ம பார்க்ல போனா என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறது நீங்க பிரசன்ட்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும். பிரசன்ட்ல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். சோ இப்ப எனக்கு வந்து தனியா இருக்கும்போது எனக்கு டிராவிங் பண்ண தோணுது, இல்ல பெயிண்டிங் பண்ண தோணுது, இல்ல கிளீனிங் நம்ம வீட்ல கிளீனிங் பண்ண, குக்கிங் பண்ண தோணுதுன்னா கூட நீங்க பண்ணலாம். இல்ல எனக்கு இதெல்லாம் மூடு இல்லப்பா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சும்மா ஒரு வாக் போங்க. நார்மலா ஒரு வாக் போயிட்டு நீங்க தனிமையில வாக் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு அதனால வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு ஐடியாஸ் மாரி கிடைக்கும். நீங்க வந்து ஒரு லோன்லினெஸ்ஸ வந்து ஒரு குரோத்தா கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்ப தனிமையில என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றத விட, நான் தனிமைய நான் பயன்படுத்திக்கலன்னு தான் நீங்க சொல்லலாம். ஒரு 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க எப்படின்னா, ஒரு ஒரு நார்மல் ஈவினிங் டைம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு போர் அடிக்கிற மாரி இருக்கு. அவங்க வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன் பார்க்கணும் கூட தோணல. பட் இருந்தாலும் அவங்க ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட வந்து வெளியில பாக்குறாங்க. வெளியில யாருமே இல்ல. அந்த மாரி ஒரு மெம்பர் இருக்காங்க. செகண்ட் மெம்பர் எப்படி சூஸ் பண்றாங்கன்னா, நான் வந்து எனக்கு ஃபோன் பார்க்கணும்னு கூட எனக்கு தோணல. வெளியில போனா யாருமே இல்ல. சோ இந்த நேரத்த நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 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 நான் எனக்கு இந்த மந்த்துக்குள்ள நான் பட்ஜெட் நான் பிளான் பண்றேன். அப்படி இல்லன்னா வந்து என்னோட ஒரு ஒரு ப்ராஜெக்ட்காக நான் வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சோ வந்து என்னோட பிரசன்டேஷன் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அதுக்காக நான் பிளான் பண்றேன். நெக்ஸ்ட் 1 வீக், நெக்ஸ்ட் 1 மந்த், நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ள என்னென்ன பண்ணணுங்கிறத அவங்க வந்து பிளான் பண்றாங்க. இந்த மெம்பர்ஸ் வந்து 365 டேஸ்க்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்த்தா, ஒரு இந்த மாரி பிளான் பண்ணவங்க வந்து ஒரு நல்ல ஒரு செகண்ட் மெம்பர் பிளான் பண்ண மெம்பர் நல்ல ஒரு குரோத்ல அடைஞ்சிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காங்க. அவங்க என்னென்னலாம் ஆசைப்பட்டாங்களோ, என்னென்னலாம் பிளான் பண்ணாங்களோ, அது எல்லாமே அவங்க அடைஞ்சுட்டாங்க. நம்பர் 1 அவங்க 365 டேஸும் வந்து அவங்க ஒரு ஸ்க்ரூல்ல ஒரு டூம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்க அவங்க ஃபோன் பார்த்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு கிடைக்கல லைஃப்ல. ஏன்னா இவங்க ஒர்க் பண்ணாங்க, இவங்க ஒர்க் பண்ணல. நம்ம என்ன கேட்டாலுமே இந்த யூனிவர்ஸ் குடுக்கும். இந்த நம்ம அல்லாட்ட கேட்கறது மூலமா நமக்கு கொடுக்கும். சோ இந்த வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது நம்ம நம்ம பிளான் பண்றத பொறுத்து தான் இருக்கு. சோ நம்ம தனியா இருக்கிற நேரத்துல நம்ம கிளாரிட்டி கிடைக்கும். சோ நீங்க தனியா இருக்க போறீங்கன்னா, நீங்க வந்து யார மாரி நீங்க வரணும். நீங்க நான் வந்து ஒருத்தவங்கள பாக்குறேன். நான் அவங்கள மாரி நான் வந்து வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறேன். அவங்க எந்தெந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க, இந்த ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. நான் எப்படி இருக்கேன்? என்னோட கோல்ஸ் என்ன? நான் என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிறத தான் நீங்க வந்து உங்களோட ட்ரீம வந்து நீங்க பில்ட் பண்ணணும். நான் என்ன நினைக்கிறேன்? நான் வந்து பிளான் பண்ண போறேன். நான் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்? அப்படிங்கிறத நான் அவங்க பிளான் பண்ணி அவங்க சூப்பரா வந்து கொண்டு போகணும். அவங்களோட ஸ்கில் வளர்க்கறதா இருக்கட்டும், இல்ல நாலேஜ் கெயின் பண்றதா இருக்கட்டும். அது மூலியமா அவங்க என்ன நினைச்சாங்களோ அவங்களால கண்டிப்பா எட்ட முடியும். சோ அவங்களுக்கு கிளாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு தனியா இருக்க இருக்கிற மூலியமா உங்களுக்கு நிறைய கிடைக்கும்.
ஸோ நம்ம தனியா இருக்கிறதுனால ஒரு தனிமையை ஒரு ஆர்ட்டா மாத்துறத பத்தி தான் இந்த புக் சொல்லி கொடுத்துருக்கு, தி ஆர்ட் ஆஃப் பீங் அலோன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹார்ட்ஃபெல்ட்டாக அண்ட் மீனிங்ஃபுல்லாக ப்ரெசன்டேஷனாக பண்ணியிருக்கீங்க. புக்கில் இருக்கிற வேல்யூபிள் லெசன்ஸை ரொம்ப சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இந்த புக் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்குது. தனிமையில் இருப்பது சாபம் கிடையாது, பாவமும் கிடையாது, அது ஒரு வரம். நம்மோட நாமே கட்டி எழுப்பும் உறவே வாழ்க்கையில் மிகவும் வலிமையான உறவு. செல்ஃப் லவ், செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் பர்சனல் growth எவ்வளோ முக்கியம்னு இன்னைக்கு பிரசன்டேஷன் மூலமா எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. Thank you once again, ma'am, for sharing your valuable thoughts and wonderful insights with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. Now let's move to our feedback session. So kindly raise your hand. யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு நிறையவே டைம் இருக்கு. ஸோ நீங்க டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, நேம் தெரில. ஐஆர்கே ஹாப்பி 7 மீ அன்மியூட் பண்ணிக்கிங்க. கைண்ட்லி அன்மியூட். ஓகே, ஆஷா கைண்ட்லி அன்மியூட். சாரி, அகைன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஆஷா அன்மியூட் பண்ணிக்கிறேங்க. ஹாப்பி ஈவினிங். நம்ம தனிமையில் இருக்கும்போது எப்படியெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அழகா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே ஒரு ரீசெண்டா சொல்ற வேர்ட் என்னன்னா, நான் லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத அதிகமா சொல்லுவாங்க. அந்த லோன்லி வந்து மட்டும் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டில கொண்டு போகும் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அந்த லோன்லியே நம்ம எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அந்த புக்கு என்னோட என்ன சொல்றது, அந்த புக் ஷாப்பிங் கார்ட்ல வந்து மட்டும் இந்த புக்கு ஒரு ஆட்ல ஒண்ணு வச்சிருந்தேன். அது எந்த அளவுக்கு உள்ள இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஆனா சூப்பரா மேம் எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஷேரிங். தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் ஐஆர்கே ஹாப்பி அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே. ஹலோ மேம். மேம் குட் ஈவினிங். மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இது சொல்லியிருந்தீங்க இல்லையா, இப்போ நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம தனிமையாக இருக்கும்போது நம்ம சிலதெல்லாம் வந்து நம்ம சிலதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே பண்ணுறோம். ஸோ மீன்ஸ் லைக் இப்போ நம்ம ட்ரீம்ஸ் என்னங்கிறத கேட்ச் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம், எப்படி பிளான் பண்ணுறது யோசிக்கிறோம். இது என்ன ஆகுது, இதுதான் ஆக்சுவலி என்னை வந்து ஓவர் திங்க் பண்ண வைக்குது. இப்போ நான் வந்து வேற எங்கேயாவது டிவியேட் ஆகிட்டு லைக் குக்கிங், டிராயிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஐ பி ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி ஒன் திங். ஆனால் when I think about பிளானிங் த ஃபியூச்சர், இப்போ பிளானிங் ட்ரீம் அப்படின்னாலே அது வந்து ஃபியூச்சர் பிளான் பண்றது தானே. அப்போ நான் தனிமையில் நான் அதை பண்ணும்போது தான் எனக்கு ஓவர் திங்கிங் வருது. ஐ எம் ஓவர் டூயிங் சம்திங். ஒரே ஏன்னா அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாதுல்ல, வி ஜஸ்ட் ஆன்டிசிபேட், ரைட்? அது என்ன ஆகும், அது அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ தனிமையில் இருக்கும்போது ஃபியூச்சரை பிளான் பண்றது கரெக்டா இல்ல இல்ல அப்படி இல்லாம நீங்க சொன்ன மாதிரி டிவியேட் ஆகிட்டு வேற ஏதாவது ஆர்ட் இல்ல மியூசிக் இல்ல குக்குன்னு போறது கரெக்டா? சாரி மேம், இஃப் இட் இஸ், இது எனக்கு தோணுச்சு கேட்கணும் அப்படின்ட்டு. இஃப் இட் இஸ் நாட் அ ரைட் கொஸ்டின் தென் ப்ளீஸ் டு இக்னோர். நீங்க தனிமையா இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. நான் தனியா இல்ல, நான் அந்த நேரத்தை வந்து ஒரு குவாலிட்டி டைமா நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ நீங்க பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, நான் என்னோட ஃபியூச்சருக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேனா, ஓகே நான் ஸ்பெண்ட் பண்றேன். இல்ல நான் என்னோட ஹாபிக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேனா, ஓகே நான் ஸ்பெண்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ, நீங்க லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடாது. சோ அதுக்காக தான் இந்த மெயினா அந்த தி ஆர்ட் ஆஃப் பீங் அலோன் சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இது ஒரு வாக் மூலியமா கூட நீங்க இதை நீங்க வந்து இந்த லோன்லினஸ் போய்க்கலாம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் மதுரா ஏஎல் மேம், கைண்ட்லி அன்மியூட் பண்ணிக்கங்க.
ஹாய் ஃபமி. ரொம்ப அழகா பண்ணீங்க. தனியா இருக்கும்போது செல்ஃப் அனாலிசிஸ் மோடுக்கு போறோம்னு சொன்னீங்கல்ல, அது ஒரு எக்ஸலண்ட். ஆக்சுவலா அதுதான் உண்மை. நம்ம தனியா இருக்கும்போது தான் நம்ம எங்க இருக்கோம், இப்ப இனிமே என்ன பண்ண போறோம்ன்றதெல்லாம் மைண்டுக்கு வரும். இதுவே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஒரு 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 குரூப்பா இருக்கும்போது அந்த சிந்தனை எல்லாம் வரவே வராது. நீ சொன்னது 100% எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. தேங்க்யூமா. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம், இல்ல உங்களோட இன்னைக்கு கீ டேக்அவே என்ன அதை ஷேர் பண்ணலாம். கைண்ட்லி ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. சாட் பாக்ஸ்லயும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். யாராவது ஷேர் பண்ணணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யா, ஓகே. ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் மேம் பார்ட்டிசிபென்ட்ஸோடைய ரெக்வஸ்ட், இப்போ நீங்க புக் ஏதாவது ஹேண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா அதை ஷோ பண்ணுவீங்களா? யா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, ஷா அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஷா அன்மியூட் பண்ணிக்கங்க. ஷா, ஓகே. ஓகே, ஓகே. கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம வந்து 7th டேக்கு வந்திருக்கோம். ஸோ கண்டினியூஸா யாரெல்லாம் ப்ரெசண்டா இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, சாட் பாக்ஸ்ல நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம். இந்த ப்ரோக்ராமை பத்தி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் சொல்லலாம் காமனா. சாட் பாக்ஸ்லயும் சொல்லலாம். ஓகே, யா, ஆஷா மேம். ஓகே, ஆஷா மேம் கேன் கைண்ட்லி அன்மியூட். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஆஷா மேம் அகைன். யா, அன்மியூட் பண்ணிக்கோங்க மேம். சொல்லுங்க. மேம் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ எனக்குள்ள ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வீட்ல யாருமே இல்லாத சமயத்துல நான் லோன்லியா இருக்கிற இதுல என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு நான் என்னமெல்லாம் பிளான் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவேன். இப்போ வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது எனக்கு ஒரு அந்த ஒரு அலோன் டைம் எனக்கு ஒன்று கிடைக்கும். அதை வந்து என்னோட பர்சனல் ப்ரையாரிட்டிக்கு நான் எப்பவுமே அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து மட்டும் இந்த சூப்பர் 70 ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அமேசிங் ப்ரோக்ராம். என்னன்னா இப்போ இப்போ நடக்கிற இந்த சூப்பர் 70 வந்து மட்டும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும். ஆனா எல்லா புக்ஸும் நம்ம படிப்போமான்னு கேட்டா படிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஏதாவது ஒண்ணு டச் பண்ணுவோம், வெப்போ டச் பண்ணுவோம், இப்படியே தான் நம்மளோட லைஃப் எல்லாமே மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கு. ஆனா 70 டேஸ்ல 70 புக்கோட ரிவ்யூ பார்க்கும்போது இந்த புக்ல இந்த கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறது நமக்கு கிளியரா தெரியுது. இப்ப இவ்வளோ நாள் இத்தனை நாள் நடந்திருக்கு, இத்தனை புக்ஸோட ரிவ்யூ நமக்கு கிளியர் மைண்டா இருக்கு. யார் என்ன கேட்டாலும் இந்த புக்ல இது இருக்கு, பாத்துக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த சைக்காலஜிக்கல் இந்த டீம்ல ரொம்ப பிளஸ்ஸா இருக்கிறது இந்த சூப்பர் 70 ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே இது யூஸ்ஃபுல் பண்ணிக்கணும். சார் நம்ம மூலயமா இந்த ப்ரோக்ராம் இது பண்றாங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம ப்ரோக்ராம் கண்டென்ட்டை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நமக்கு ஒரு பிக் சான்ஸ். ஸோ யாரும் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களோட டேலண்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல என்னவெல்லாம் முடியுமோ அதை எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. All the best for your program. Thank you so much. தேங்க்யூ மேம். இங்க வந்து சேட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க, இந்த ஆப்சண்ட் ஆன டேஸ்ல உள்ள ஆஹ், இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து லிங்க் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா இதை வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். NIPR உடைய சேனல்ல நீங்க போயிட்டு
பார்க்கலாம். எல்லாமே டே 1ல இருந்து டே 70 வரையும் உள்ள எல்லா இதுவுமே இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே அட்டென்ட் பண்றது. ஏன்னா அந்த ப்ரெசன்ட்ல நீங்க வந்து அதோடைய அந்த ப்ரோக்ராமுடைய இதை வந்து நீங்க லேர்னிங்கை கத்துக்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். அகெயின் உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இங்க ரொம்பவே இந்த ப்ரோக்ராமை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓகே, இன்னைக்கு செஷனோடைய முடிவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நமக்காக இந்த வண்டர்ஃபுல் புக்கை ரிவ்யூ ஷேர் பண்ணின மிஸ்ஸஸ் ஃபஹ்மிதா தஸ்னீம்க்கு மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இன்னைக்கு செஷன்ல ஜாயின் பண்ணி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண, ஃபீட்பேக் ஷேர் பண்ண ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்க்கும் ரொம்ப நன்றி. நாளை மறுபடியும் ஒரு புதிய பிரசன்டர், ஒரு இன்ஸ்பைரிங் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். அன்டில் then, keep reading, keep learning, keep growing. Thank you. Good night.